மக்கள் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியிலே நோயின்றி 120 வயது சித்தர் ரகசியம் என்கின்ற ஒரு நெறியை பற்றி தொடர்ந்து பல நாட்கள் பார்க்க இருக்கிறோம். அதில் அன்னமயகோஷம் என்று சொல்லுகிற இந்த உணவு உணவாலான உடல் இருக்கிறது. அந்த உணவு உடல் தான் சுவர். சித்திரம் வரைவதற்கு அடிப்படை தேவை எதுன்னா சுவர். இந்த சுவர் எதுன்னா அந்த உடம்பு தான். ஆக இந்த உடம்பை முதல்ல ஆரோக்கியப்படுத்துவதற்குள்ள வழிமுறைகளை சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நிறைய வரை இருக்கிறது. ஒரு காசு செலவில்லாமல், ஒரு நாள் செலவில்லாமல் பின்பற்றினா போதும், நீங்கள் அதனுடைய பலனை அனுபவிக்கலாம். அப்போது உணவை மென்று உண்டீர்கள், முதல் ஏப்பம் வந்த உடனே நிறுத்தினீர்கள், அடுத்து 10 to 15 நிமிட நேரம் மெல்ல நடந்தீர்கள். இதை பின்பற்றுவதனாலே என்ன நடக்கும்? நீங்கள் உங்கள் அனுபவத்தில் உணரப்போகிறீர்கள். இப்போ நான் சொன்ன பாருங்க, முதல்ல ஒரு ஏப்பம் வரும், நடுவில் ஒரு ஏப்பம் வரும், தண்ணீர் குடித்த உடனே ஒரு ஏப்பம் வரும். இது வரைக்கும் நீங்கள் இப்படி ஒரு ஏப்பத்தை அனுபவிச்சதே இல்லை. ஆனால் அந்த ஏப்பத்தை இப்பொழுது அனுபவிப்பீர்கள். உண்ட உணவு முழுமையாக செரிமானமாகிவிடும். உணவினுடைய அளவு குறைஞ்சி போயிடும். அப்போ இரைப்பைக்கு வேலை குறைஞ்சி போயிடும். சத்து நிறைய கிடைச்சிரும். இப்போ எவ்வளோ மிச்சம் பாருங்க. உணவுக்காக நாம் செலவு செய்கிற காசு குறைஞ்சி போயிடும். இப்போது 4 தோசை 4 இட்லி சாப்பிட்றோமே, 2 இட்லியிலே வயிறு நிரம்பி போச்சுன்னா 2 இட்லி மிச்சம் இல்லை, 2 தோசை மிச்சம் இல்லை. சப்பாத்தி பூரி போன்ற உணவுகளெல்லாம் வாயில் இட்டு மென்றோன்னா 50 தரம் 60 தரம் மென்னாலே அது கூழ் ஆகாது. குறைந்தபட்சம் பரோட்டாவை சப்பாத்தியெல்லாம் போட்டு வாயில் மென்னிங்கனாக்கா குறைந்தபட்சம் 100 தரம் மெல்ல வேண்டியிருக்கும். அப்போ தான் அது கூழாகும். 56 தரம் மெல்ல சொன்னீங்கன்னு உங்களை முழுங்க சொல்லலை நான். உணவை கூழாக்கி உண்ணுங்கள். இதை சித்தர்கள் எங்கே சொன்னார்கள்? உண்பதிரு பொழுதொழிய 3 பொழுதுண்ணோம், உண்பது 2 பொழுது ஒழிய 3 பொழுதுண்ணோம், உறங்குவது இரவொழிய பகல் உறக்கம் செய்யோம், மண்பரவு கிழங்குகளில் கருணையின்றி புசியோம், வாழை இளம் பிஞ்சொழிய கனி அருந்த மாட்டோம், வாழை இளம் பிஞ்சொழிய கனி அருந்த மாட்டோம், பெண்கள் தம்மை திங்களுக்கு ஓர்காலன்றி மறுவோம், பெருந்தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அருந்தோம், பெரும் தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அருந்தோம், நண்பர உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம். நானா சொன்னேன்? என் பாட்டு தேரையர் சொல்கிறேன். நண்பர உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம், நமனார்க்கிங்கது உவகை நாம் இருக்கும் இடத்தே நமனார்க்கு இங்கேது உவகை. யமனுடைய சிரிப்பு போயிடுமா? ஒரு வீட்டில் ஒரு மரணம் எழுந்து விட்டால் அந்த வீடே சோகத்தில் நொந்து வெந்து கொண்டிருக்கும். ஒருத்த மட்டும் சந்தோஷப்படுவானா? யாரு? இந்த உயிரை எடுத்துட்டான்னு யமன். அவனுக்கு உவகை. அவனுக்கு உவகைக்கு கிடமில்லாமல் போயிடுமா? என்ன, அவனுக்கு வேலை இல்லை, உயிரை எடுக்க முடியல. நமனார்க்கு இங்கே எது உவகை நாம் இருக்கும் இடத்தே. அதில் இந்த 3 வரிகளை மட்டும் இப்போ எடுத்துக்க, மீதி வரிகளுக்கெல்லாம் பின்னால் ஒன்று எல்லாவற்றுக்கும் பொருள் சொல்ல போகிறேன். இன்றைக்கு சொன்ன கருத்தோடு ஒத்து போகிற 3 வரிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று, நண்பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம். எடுத்துக்கொண்ட உணவானது நன்றாக அதனுடைய தன்மை பெயர்ந்து போகிறா போல, அதனுடைய தன்மை கெட்டித்தன்மையிலிருந்து திரவத்தன்மைக்கு மாறிவிடுவதைப் போல, நண்பெற உண்ட பின்பு, நன்றாக மென்று திரவமாக்கி உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மெல்ல நடப்போம். நண்பரே உண்ட பின்பு
குறுநடையும் கொள்வோம். நமனார்க்கெங்கேது வகை நாம் இருக்கும் இடத்தே. பெருந்தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீரருந்தோம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தாங்க முடியாத தாகம் எடுத்தால் கூட தண்ணி குடிக்க மாட்டோம். பெயர்த்து பாதியிலே நிறுத்தி விட்டு சாதத்தை நிறுத்திட்டு தண்ணி குடிக்க மாட்டோம். பெருந்தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீரருந்தோம். சித்தர்கள் சொன்னதை கடைபிடிங்க. உணவு வாயில் போட்டு சாப்பிடும்போது தண்ணி குடிக்க மாட்டோம். பிறகு ஒரு 15 நிமிஷம் நடந்த பின்னால தண்ணீர் குடிப்போம். குறுநடை கொள்வோம். இவைகளெல்லாம் பின்பற்றினால் என்ன ஆகும்? உணவில் இருக்கிற செரிமான சக்தி கூடும், முழு சத்தும் உடல் உரியும், உடல் நலம் நம்மை நாடி தேடி வரும், களைப்பும் சோறும் அகன்று போய்விடும். சிலர் மதிய நேரத்தில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிற பழக்கம் இருக்கும். ஒரு 10லிருந்து 15 நிமிடம் உறங்கலாம், தப்பில்லை. அதுக்கு பேர் நேப்புன்னு பேர். நேப்புன்னா சிறு துயில். அப்போது மென்று சாப்பிட்டு விட்டு வேற சிந்தனை இருக்கப்படாது. நன்றாக மென்று சாப்பிட்டு விட்டு பிறகு குறுநடையாக ஒரு 15 நிமிடம் நடந்து விட்டு பிறகு ஒரு குவளை தண்ணீர் குடித்து விட்டு பை த டைம் அந்த உணவு நல்லா வயிற்றில் போய் செரிமானமாகி கீழே போயிடும், குடலுக்கு இறங்கிடும். ஒரு நேப், ஒரு 15 நிமிஷம் படுத்து அப்படியே தூங்கி களைப்பு நீக்கி லேசாக அப்படி தூங்கி அப்படி எழுந்தால் ஒரு கிளர்ச்சியோட இந்த முழு நாளைக்கு உங்களுடைய வேலையை. அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். மோர் தென் 5000 கேசஸ் எடுத்து ஸ்டடி பண்ணார்கள். மதிய உணவுக்கு பின்னர் ஒரு 10லிருந்து 15 நிமிடத்தை மிகாமல் யார் உறங்கி எழுந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இருதய நோய் வரவில்லை என்று சொன்னார்கள். என்ன அர்த்தம்னா அந்த 15 நிமிஷத்துக்குள்ளே அவங்க உறங்கி எழுந்துடுறாங்க அப்படின்னா மனம் கனமற்று இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி இருக்க பழக்கிக் கொள்ள வேண்டும். நம்மை நாமே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது நம் கையில் தான் இருக்கிறது. நன்றி, வணக்கம்.